பிஸ்மில்லா. இப்போது காலையில் 9:30 மணி. நாங்கள் கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கிட்டுருக்கோம். கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச் ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. இது கோழிக்கோடுங்கிறது கேரளாவுடைய ஒரு பெரிய மாநகரமாக அறிவிச்சிருந்துச்சு. அன்றைய அரபு கலாச்சாரத்தோடு ஒட்டி வாழ்ந்த ஊர் இந்த ஊர். எப்படின்னா வாஸ்கோட காமாங்கிறவர் இவர் இங்கே வந்தது 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டு சொல்லலாம். 1468 வருது. 1468ஆம் ஆண்டு வாஸ்கோட காமா இங்கே வந்திருக்காரு. அது அவருடைய ஆட்சிக்கு பிறகு அவருடைய ஆட்சி செஞ்சு இங்கே நிர்வாகம் பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. குறுகிய மன்னர்கள் அப்படி சொல்லுவாங்கள்ல, குறுநில மன்னர்கள்னு சொல்லிட்டு 12ஆம் நூற்றாண்டுலேருந்து சுமார் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் மன்னர்கள் நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இப்னு பத்தூத்தான்னு ஒரு அரபிய பெரிய ட்ரேடர்னு சொல்லுவாங்க, வல்லுநர் அப்படிம்பாங்க. அவர் ஆட்சி செஞ்சு அவர் வந்திருக்காரு. அதுக்கு பிறகு ஹுமாயூன்கிற ஒருத்தர் வந்திருக்காரு. எல்லாம் இந்த ஏரியாவில் மசாலா சாமான் எல்லா சாமானும் இங்கே வாங்கிட்டு போகிற ஹப்பா பெரிய மார்க்கெட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நகரம் தான் கோழிக்கோடு. கோழிக்கோடு இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் நம்மளுக்கு இது வருது. எதுனா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பீச்சு 2 கிலோமீட்டர் தான். இது மெயினான ஹப்பா விளங்கிய ஊர். எங்கே பார்த்தாலும் இயற்கை அழகாக இருக்கும், ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். இன்றைக்கி கிளைமேட்டு சூடு இல்லாமல் நல்லா இருந்துகிட்டு இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. இப்போ டயத்தில் நல்ல டைம் கிட்டத்தட்ட 9:35. அதனால் சூடு அவ்வளோ இல்லை. இன்னும் ரோடு பார்க்கிங் இப்போ ஃபுட்பாத்தை காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே ரெட் சிக்னல் ரோடு கிளியர் கிடைக்காததுனால நிறுத்திட்டாங்க. பாருங்கள், ரிவர் எங்கே பார்த்தாலும் ரிவர், க்ரீனரி ரிவராக இருக்கும். ரிவர் ஃபுல்லாக குக்குகள்லாம் அடைஞ்சிருக்குது, மடையான் இருக்குது. இப்படி ரிவர்கள் நிறைஞ்சது தான் இது கோழிக்கோடு. கோழிக்கோடு அப்படின்னு சொல்லிட்டாக்கா நம்ம கூத்தாநல்லூரை விட்டு கூத்தாநல்லூருக்கு வருகை தரக்கூடிய ஒரு சீதேவி, ஒரு நல்லடியார், அவர்கள் கூட இந்த பக்கத்தில் தான் இருக்காங்க. எந்த ஏரியான்னு தெரியலை. அது அந்த கோழிக்கோடு இயற்கை உள்ளது. பரவாயில்ல. இது கேரளாவை பொறுத்தளவுக்கு ஹை கிளாஸாகவும் வாழலை, பூராவும் வாழலை, மிடில் லெவல்லே எல்லாருமே இருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுக்கு சில பேரை பார்க்கும்போது நல்ல ஹை கிளாஸாக பணக்காரங்களாக வாழ்வாங்க, இல்லாட்டி உள்ளதிலே பூரா வாழ்வாங்க. டெல்லியில் வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு வச்சுங்களேன். அது இங்கே கேரளாவில் அந்த மாதிரி இல்லை. ஓரளவுக்கு மக்கள் மிடிலாகவே வாழ்கிறாங்க. ஒரு ஹை கிளாஸாக தெரியலாட்டி மிடிலாகவே வாழ்கிறாங்க எல்லாருமே. பெரிய லேண்டு, மக்கள் தொகை கம்மி. மொத்தமே 3 கோடி மக்கள் தான் இருக்காங்க கேரளத்தை பொறுத்த அளவுக்கு. தமிழகத்தில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. இம்தாத் இப்ராஹிம் நூர் முர்ஷித் பாருங்கள், கேரளாவில் காயங்காடுங்கிற ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 11:40க்கு ரீச் ஆகிடும். அதுக்கு முன்னாடி கோழிக்கோடு பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த ஹிஸ்ட்ரியை லேசாக படிச்சுட்டு அது கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன் வரும்னு பார்த்தேன். ரூட்டு கிளியர் ஆகாமல் மிடில் நிறுத்திட்டாங்க. ஸ்லோவாக போயிட்டு ரூட்டு கிளியர் கிடைக்கல. வீடெல்லாம் எப்படி கட்டுருக்காங்க பாருங்கள். அரபு நாட்டில் வாழ்கிறாங்க போல இருக்குது. அரபு நாட்டு ஸ்டைலில் வில்லாக்கள் வீடுகள்லாம் எப்படி கட்டுறாங்க, நல்லா அம்சமாக அமைச்சிருக்காங்க. பொதுவாகவே க்ரீனரியாக இருக்கிறதுனால இந்த ஊர் நல்ல செழிப்பாக இருக்குது. மழை இல்லாவிட்டு அந்த பனியிடு இதுலேயே நல்லா ஆகும் போல இருக்குது. அது மாதிரி இருக்குது. நல்ல ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டி போகக்கூடிய இடம். நம்ம ஊர் சைட்லாம் குடிசைகளும் அது மாதிரி ஏழைகளாக தெரிவாங்க. இங்கே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா வாழ்கிற மாதிரி தெரியுது. நம்மளுடைய கணிப்பு அப்படி இருக்குது. கணிப்புங்கிறது ஒரு சமயத்தில் நல்லா தான் இருக்கலாம், ஒரு சமயத்தில் தப்பாக இருக்கலாம்னு இருக்கலாம். அது நான் வியாக்கியானம் சொல்ல வரல. இந்த நல்லா வாழ்கிறாங்க. பாலு அம்னு ஓகே. ஹாஜா அலாவுத்தீன் ஓகே தம்பி, வாட்ச் பண்ணுறீங்க. எந்த ஊர்லன்னு தெரில. பாலு அண்ணு குவைத்தில் வாட்ச் பண்ணுறல. ஓகே தம்பி, தேங்க்யூ. இது நம்ம கேரளா டூர் போயிட்டுருக்கோம். கேரளா சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம ஒரு கூட்டாளியை பார்க்குறதுக்காக மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்கோம். அந்த வேயில் கோழிக்கோடு வருது. கோழிக்கோடு ஹிஸ்ட்ரியை படிச்சுட்டு சொல்கிறேன். இப்னு பத்தூத்தான்னு சொல்லிட்டு பெரிய அறிஞர் சொல்லுவாங்க. அவர் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு ஒரு 600 வருஷத்துக்குள்ளே அந்த இடத்துல வந்திருக்காரு. இங்கே வந்திருக்காரு. அவர் அரபு நாட்டுடைய ஹப்பாக்கி இருந்திருக்காரு. இந்த ஏரியாவை மார்க்கெட்டு மசாலா பொருள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணது, அங்கே போனது எல்லாமே இங்கேருந்து போயிருக்குது. ஹுமாயூன்கிற ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. வாஸ்கோட காமான்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு. இங்கே 15ஆம் நூற்றாண்டில் வந்திருக்காரு. கேரளாங்கிறது இந்த ஊர் சரித்திரம் வாய்ந்த ஊர் கோழிக்கோடுங்கிறது. இங்கே கோழிக்கோடு பாவான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அல்லாவுடைய நல்லடியார் இங்கே இருக்காங்க. அவங்க கூத்தாநல்லூர் எங்கள் ஊரோட ரொம்ப மிங்கிளாக இருப்பாங்க. அவங்களும் இந்த ஏரியாவில் தான் இருக்காங்க. நான் பார்த்ததில்லை. இருந்தாலும் நம்ம சரித்திரத்தை தெரிஞ்சதை ஃபேஸ்புக்கில் சொல்லிடுறது. நம்ம இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய சகோதரர்கள் கேட்குறாங்க தகவல்களை. அதனால் தகவல்களை அப்பப்போ படிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு சொல்லிடுறது.
யாமறிஞ்சன் மக்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணத்தில் சொல்கிறது. பரவாயில்ல, சிம்பிளாக வாழ்ந்தால் நல்லா வாழ்கிறாங்க மக்கள், நல்லா வாழ்கிறாங்க. வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்குன்னு. ஏன்டா வாழ்கிறது ஒருத்தரை நல்லா வாழணும், எல்லா மக்களும் நல்லா வாழணும். மாஷா அல்லாஹ். ஸ்லோவாக வந்து கோழிக்கோடுங்கிறது கோழிக்கோடுன்னு வந்துருச்சு பாருங்க. தான் போர்டு வந்தாச்சு. சொன்ன எவ்வளோ நேரம் நிற்கிதுன்னு தெரியல, அதையும் சேவை காட்டுறேன். ரொம்ப நேரம் இது லைவ் ஆகிட்டுருக்குது. லைவுங்கிறது ஒரு 3 நிமிஷம் தான் போடுறது. இப்போ கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் பார்க்குது, மக்கள் என்ன பேசிக்கிட்டே போகிறாருன்னு பார்ப்பாங்க. மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் வாழ்த்துக்கள். பரவாயில்ல, சந்தோஷம். ஏண்டா மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. மக்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது கொஞ்சம் மனம் வருத்தமாகவே இருக்குது. ஏண்டாக்கா ஏன் இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுது? ஒரு ஜான் வயிறுக்காக தான் வாழுது மக்கள். அந்த ஜான் வயிறுக்காக டெய்லி பிரியாணி சாப்பிடணுன்னு தேவையில்லை. இருக்கிறத கிடச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாழ்ந்தா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். பாருங்கள், மக்கள் க்ரௌடு நல்லா இருக்குது. கோழிக்கோடில் இறங்கினாக்கா ரஷ்ஷில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இறங்கிட்ட மக்கள், ஏறக்கூடிய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஓகே, பாருங்கள், பார்த்த வரைக்கும் நன்றி. ஒரு மோலான நிற்கிறாரு. மக்கள் இங்கே பொறுத்தளவுக்கு எல்லா மக்களும் சேர்ந்துருக்காங்க. முத்துகிருஷ்ணன் ஓகே, பாலு அண்ணன் ஓகே, ஏறட்டும். ஓகே, ஓகே, இறங்கி அப்படியே சும்மா அப்படியே லைவில் அப்படியே இறங்கி எடுத்துகிட்டு இருக்கேன். கூட்டம் க்ரௌடாக இருக்குது. நம்ம ஹேண்டு மைக்கு இருக்குது எல்லாம் இருந்தாலும். ஓகே, எங்கள்கிட்ட பெட்டில் சாமான் வச்சுருக்கோம். ஓகே, ட்ரெயின்லேருந்து இறங்குறாங்க. 200 பாடு நம்ம ஏறிக்க வேண்டியது இந்த இடத்துல. கோழிக்கோடு. ஓகே, முத்துகிருஷ்ணன், பாலு, ஹாஜா அலாவுதீன், பாலு அண்ணு, இம்தாத் இப்ராஹிம். இப்போ பார்க்கக்கூடிய சகோதரர்களில் 4 பேர் பேரை காட்டுது. ஓகே, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். கோழிக்கோடு நல்லா ரஷ்ஷாக இருக்குது. மக்கள் கூட்டம் ஏறுது. ரயில் ஃபுல்லாக க்ரௌடு ஏறிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக க்ரௌடாக தான் இருக்குது. லோவாகவே தெரியலை. பரவாயில்ல. இந்த மாதிரி தான் தரமானதை அரசுகள் அதிகாரிகள் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வைக்கிறேன். மக்கள், எல்லா மக்களும் நல்லா வாழ வைக்கணும், நல்ல தரமானதை செஞ்சு கொடுக்கணும். இது என்னுடைய நண்பர் அமீன் உட்கார்ந்தார். இப்போ அமீனை காண, அவர் யாரோ வந்து உட்காந்துட்டார். அவர் போய் நம்ம கிளப்பி விட்டுடலாம். ஏன்னா நம்ம சீட்டு ரிசர்வ் சீட்டு, வேறு ஆள் ஏறுறதுக்கு வழி இல்லை அந்த இடத்துல. கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ 9:40. கூட்டத்தை பாருங்கள், என்ன க்ரௌடாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கூட்டமாக இருக்குது. மாஷா அல்லாஹ், கூட்டங்கள் பரவாயில்ல எல்லாம் இருந்துச்சு. அமீனே ஓகே, அமீன் நம்மளுடைய நண்பர் லைவ் ஓடிட்டு இருக்கு. அமீனே, கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷனை பற்றி கொஞ்சோண்டு ஹிஸ்ட்ரி எடுத்து சொல்லிவிட்டு 5 மக்கள் லைவில் பார்த்துருக்காங்க. யார் உட்காந்தா நம்ம சீட்டு கிட்டேன்? ஓகே, அவங்க இப்போ வெளியாகிட்டாங்க. நம்ம சீட்டை யாரும் உட்கார விடக்கூடாது. ஓகே, எது சொல்கிறியா கோழிக்கோடு ஸ்டேஷன் சரத்தை சொல்ல ஏதாச்சும்? சொல்லு. சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சில ஒரு நண்பரை ட்ரெயினில் சந்தித்தேன். பழைய நண்பர் ஷார்ஜாவில் ஒரு ஹவுஸ் வீட்டில் டிரைவராக இருந்தார். நம்ம கஸ்டமரு. அல்ஹம்துலில்லாஹ், அவரை சந்திச்சது சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல. ஓகே, ஃபுல்லாக க்ரௌட் எல்லாம் ஸ்கூல் போகிற டைம் போல் இருக்குது. மக்கள் எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்குது. ஓகே, வா எடுத்துட்டேன், அதை எடுத்துட்டேன். ரயில் கிளம்பிடும். ரயில் விட்டுட்டு போயிட்டா அடுத்த ரயிலை பிடிக்க முடியாது. சாமான் லக்கேஜ் அது உள்ளே இருக்குது. வா வந்து 6 பேர் பார்த்துட்ருக்காங்க, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஓகே, சந்தோஷம். பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். ரயில் கிளம்ப போகுது. நம்ம அடுத்த நண்பர் காசல்கோட்டில் உள்ளவருக்கு தகவல் சொல்லிட்டோம். அவரும் ரயில்வே ஸ்டேஷன் வரேன்ட்டார். எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். சலீமும் ரெடியாக இருக்காப்புல. சலீம் பக்கத்தில் 1/2 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறாப்புல. மலப்புறம் வேறு, இந்த இடம் வேற மாப்பிள்ள. சரி, ஓகே, ஒரு வாழ்த்துக்களுடன் முபாரக்.